கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் தினத்துல கர்த்தர் சொன்னதான வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறவரா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை தனிமைப்படுத்த மாட்டேன், உங்களை விட்டுற மாட்டேன், உங்க கஷ்டத்திலையும் உங்க துயரத்திலையும் உங்க வேதனையிலையும் நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் உங்களிடத்தில் வருவேன் கர்த்தர் சொல்றார். நான் உங்களிடத்தில் வருவேன். அவர் முன்குறித்தவர். ஒரு நாளும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நமக்கு ஒன்னே ஒரு காரியம் தெரியணும். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், துயரத்துல இருந்தாலும், வேதனையில இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது, நம்மளை விட்டு விலகாதுன்றதை மாத்திரம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல நாம கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். யாரை கொண்டாவது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவரே கூட வர அவர் சித்தமாவும் இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட வேதத்துல அநேக நபர்களுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலை உதவி செய்திருக்கிறார். மரித்து போகிற சூழ்நிலை, மரித்த பிறகும் கூட உயிரோட எழுப்பியிருக்கிறார். அந்த நாளும் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்திலும் கூட ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எலியா தீர்க்கதரிசியை கொண்டும் அங்கு உள்ள சாரிபாத் விதவிக்கு கர்த்தர் செய்த காரியத்தை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு உதவி செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எலியா தீர்க்கதரிசி மூலயமாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த காலகட்டத்துல சில நாட்களோ இல்ல மாதங்களோ இல்ல வருடங்களோ பாருங்க, பனியும் இருக்காது, மழையும் இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்னா அங்க பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா எலியா தீர்க்கதரிசி மூலியமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, கர்த்தர் எலியாவை என்ன பண்ற போஷிக்கும்படியாக அங்க ஒரு நதி அண்டையில என்ன பண்றாரு, கேரித் ஆற்றின் நதி அண்டையில போய் என்ன பண்ணி ஒளிந்துரு, அங்க இரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுக்கிறார். முதலாவதாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான தீர்க்கதரிசியை கர்த்தர் காக்கிறவரா இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளை. ஓகேங்களா? அப்ப அவர் அங்க போய் இருக்கும்போது என்ன பண்றாரு கர்த்தர்னா, ஒரு காகத்தை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாருன்னா எலியாவுக்கு போஷிக்கிறவரா இருக்காரு. ஒரு காகத்துக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். பாருங்க, 5 அறிவுள்ளதான காக்காவை கொண்டு போஷிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு அற்புதத்தை செய்கிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. காக்காவை கொண்டு கர்த்தர் எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்புறம் பாருங்க, சில நாட்கள் பிறகு அங்க ஆகாரம் காக்கா கொடுக்கும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண, தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த கேரித் அந்த ஆற்றையில போயிட்டு என்ன பண்ண, தண்ணி குடிப்பாரு. இப்படியே அவர் வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல அந்த பஞ்சம் வந்துருச்சு. ஆற்றில தண்ணீர் வத்தி போயிடுச்சு. உடனே கர்த்தர் என்ன பண்றாருன்னா எலியாட்ட, நீ என்ன பண்ணு, இங்க இருந்து கடந்து எங்க போக சொல்றாரு அப்படின்னா, எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு நீ போ. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு நீ போ. அங்க ஒரு விதவைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், கட்டளையிட்டு இருக்கேன், உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு. பாருங்க, ஒரு நார்மலா ஒரு விதவை அப்படின்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க, எவ்வளவு ஒரு துயரத்துல, எவ்வளவு ஒரு வேதனை இருப்பாங்க. ஒண்ணு அவங்க சம்பாரிச்சா உண்டு, மத்தபடினா அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தா அந்த மகன் சம்பாரிச்சா உண்டு. அப்படிதான் அந்த ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் இல்லையா? ஆனா அங்க கர்த்தர் என்ன பண்றாரு, அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு உதவி செய்கிறார். முதலாவது அந்த தீர்க்கதரிசிக்கு காகத்தை கொண்டு செய்தார். பிறகு ஒரு விதவையை கொண்டு கர்த்தர் அங்க செய்ய அந்த விதவைக்கு கர்த்தர் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அங்க போகும்போது, அந்த ஊருக்கு அவர் போகும்போது, சாரிபாத் என்ற ஊருக்கு அவர் போகும்போது அங்க ஒரு விதவை என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது குச்சி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்கன்னா குச்சி பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சாகுற ஒரு நிலைமை. கொஞ்சம் பாத்திரத்துல என்ன இருக்குன்னா, கொஞ்சம் அப்பமும், அதாவது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் அங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப கொஞ்சம் விறகு பொறுக்கி அடுப்புல வச்சு அதை என்ன பண்ணும், அந்த மாவை என்ன பண்ண பிசைஞ்சு அப்பம் சுட்டு என்ன பண்ணும் சாப்பிட்டுட்டு அவங்க அடுத்த வேலைக்கு மரித்து போயிடணும். ஏன்னா அந்த ஒரே ஒரு வேலைக்கு மாத்திரம் தான் அவங்கள்ட்ட ஆகாரம் சாப்பிட்றதுக்கு அங்க மாவும் எண்ணெயும் அங்க கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அவ்வளவுதான் இருக்குது. அப்படிப்பட்டதாங்க ஒரு ரப்பரை தான் எலியா என்ன பண்றாரு, போய் பாக்குறவரா இருக்கிறார். இந்த உலகத்துல பாருங்க, நம்மள்ட்ட கூட ஒண்ணு இருக்காதுங்க. சில நேரத்துல நம்மள்ட்ட ஒண்ணு இருக்காது. ஏதோ கொஞ்சம் காசு நம்ம வச்சிருந்துக்கலாம், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒரு 2 வேளைக்கு சாப்பிட்றத வச்சிருக்கலாம். அந்த நேரம் பார்த்து யாராவது நம்மள்ட்ட வருவாங்க, உதவி கேட்க வருவாங்க. அப்ப நம்ம செய்யணுமா வேண்டாமா? கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம செய்கிற ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டும்.
கர்த்தர் பாருங்க, இதே நீங்க புதிய ஏற்பாடை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை என்ன தெரியுங்களா? அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் சோதிக்கப்படுகில் கொடிய தரித்திரம் முடிவுகளா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்கள் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் காணப்பட வேண்டாம். அப்பதான் கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாய் போஷிப்பார். நம்ம கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மளை போஷிக்கிற தேவனா இருக்கிறார். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறவரா இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அதே ஒரு சூழ்நிலை இந்த சாரிபாத் விதவிக்கு இருக்கு. இவர் எலியா தீர்க்கதரிசி போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவதாக தண்ணீர் கேட்கிறார். அவங்கள்ட்ட என்ன பண்றாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவங்க தண்ணி எடுத்துட்டு வர உள்ள போகிற நேரத்துல அப்புறம் திரும்பின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன கேட்கணும், எனக்கு ஒரு அப்பம் சுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, எங்கள்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவையும் வச்சு நாங்க சுட்டு அப்பம் சுட்டு நாங்க சாப்பிட்டு நாங்க சாக போறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூழ்நிலையை அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, பயப்படாத. இதேதாங்க தேவன் அநேக இடத்துல வேதத்துல சொல்லிருக்கிறாரு, பயப்படாத. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா அநேக இடத்துல பயப்படாதன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த ஏசாயில பாத்தீங்கன்னா, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. பல இடங்கள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அதேதான் தீர்க்கதரிசியும் அந்த விதவையை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவதாக என்ன பண்ணுங்க, நீங்க அந்த ஒரு அடைய சுட்டு எனக்கு கொண்டு வாங்க, எனக்கு முதலாவது நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்களை போஷிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும், 14வது வசனம் பாருங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த விதவிக்கு என்ன பண்றாரு சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுங்க, நிச்சயமாக உங்களுடைய பானையில ஒருபோதும் மாவும் குறைஞ்சு போகாது, எண்ணெயும் குறைஞ்சு போகாது. அந்த எப்ப வரைக்கும் அப்படின்னா, இந்த என்னது பஞ்சம் தீர்ற வரைக்கும் அப்படியா கர்த்தர் போஷிப்பார். நீங்களும் சரி, உங்க மகனும் சரி, உங்க வீட்டார் எல்லாரும் சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அற்புதத்தை செய்துகிட்டே இருப்பார். நீங்க எடுக்க எடுக்க அதை என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதாங்க நாமளும் கூட அநேகருக்கு நம்ம உதவி செய்யும் போது, கஷ்டத்தின் மத்தியில், நம்ம வேதனையின் மத்தியில எப்படி அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, அதே கிருபை நமக்கும் கொடுத்துற. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும், திக்கற்றவங்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளை தேடி வந்தவங்களுக்கு கொடுக்கணுங்க. ஒரு வேலை ஆகாரம் நம்ம கொடுக்கணும். அப்படி ஆகாரம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்ம எப்படி வருவார்னா, சில நபர்கள் மூலியமாக வருவார். எப்படி வருவார், சில தீர்க்கதரிசிகள் மூலியமாக வருவாங்க, சில விசுவாசிகள் மூலியமாக வருவாங்க, சில மூப்பர்கள் மூலியமாக வருவாங்க. வந்து அவர்கள் மூலியமாக கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவரா இருக்க. நம்ம கஷ்டப்படுகிற நேரத்துல, வேதனைப்படுகிற நேரத்துல, துயரத்தின் நேரத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ண, அவர் போஷிக்கிறவரா இருக்க, நம்ம பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அந்த வேதத்துல நீங்க பார்க்கலாம், அநேக இடங்கள்ல கர்த்தர் அற்புதங்களை செய்து இருக்கிறார். அப்போ ஓகேங்களா. அப்ப பாருங்க, அது மாத்திரம் அந்த இடத்துல செஞ்சாரா கர்த்தர்? அவங்களுக்கு அந்த அவங்க செய்த அந்த நன்மைக்கு வெறும் அந்த பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவும் எண்ணெய் மாத்திரம் தான் கொடுத்தாரா? இல்லைங்க. அதுக்கப்புறம் இன்னும் மேல ஒரு ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா, அந்த சாப்பிட்ட ஒரு சில நேரத்திலயோ ஒரு சில நாட்கள்லயோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க பையன் மரித்து போகிறதான ஒரு சூழ்நிலை, மரித்தும் போய்விட்டார். உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதே எலியா தீர்க்கதரிசி சொல்றாங்க, எலியா என்ன பண்றாரு, கர்த்தர்ட்ட ஒரு வேண்டுதல் கொடுக்கிறாரு. இந்த விதவை என்ன போஷித்தாங்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாங்களே, இப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு பரிமாறினாங்களே, இப்படிப்பட்ட அவங்களுக்கு, அவங்களுடைய பையனுக்கு என்ன பண்ற ஒரு துயரம் நேருதுன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறவரா இருக்கிறார். அவரும் அந்த இடத்துல என்ன பண்றாரு, பல முயற்சிகள் எடுக்கிறார். பாருங்க 19வது வசனம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டார். இதனால எனக்கு எவ்வளவோ காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பையன் மரித்து போயிட்டான், அவங்களுக்கு துக்கத்தை வருவித்தீரோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்ட்ட என்ன பண்றாரு, விண்ணப்பத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்த என் தேவனாய் கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மா திரும்ப அவனுக்குள்ள வரணும்னு சொல்லி அவர் 3 தரம் விண்ணப்பம் பண்ணாருங்க. உடனே அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அந்த மகனுக்குள்ள திரும்ப வந்ததுங்க. உடனே என்ன பண்ணாரு அவர் எலியா, அந்த மகனை கூட்டு போய் என்ன பண்ணாங்க, தாயார்ட்ட போய் கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற. பாருங்க, கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு ஒரு நாள் அவர் கஷ்டப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மளை அழைத்தார், பெயர் சொல்லி அழைத்தார். ஹல்லேலூயா. இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மளை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தேவன் தீர்க்கதரிசி மூலியமாக நம்மோடு பேசினார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துல அடிக்கப்படும்படியாக தேவ குமாரனாக இந்த உலகத்துல வந்தார். அவர்தான் பிதா. அவரே இந்த உலகத்துல மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக உலகத்துல வந்து அவர் நம்மளோட கூட பேசி அநேக அற்புதங்களை செய்தார். பிறகு பாத்தீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள இருந்து அவர் வாசம் பண்ணி நம்மோடு பேசுகிற தேவனா இருக்க, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு நாள் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசைப்பராக. ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus.